மும்மொழி கொள்கையில் தோத்துறாங்க இவங்க. திமுக ஸ்டாலின் அரசு தோத்துருச்சு. ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இப்போ காரணமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டிலேயோ தேர்தல் ஆணையமோ பிரைம் மினிஸ்டரோ மத்திய அரசோ எந்த அறிவிப்பும் இல்லை. டீலிமிட்டேஷன் பற்றி தொகுதி மறுவரை பற்றி எந்த அறிவிப்பும் வரல. ஆனால் மும்மொழி கொள்கையில் தோத்துறாங்க இவங்க. திமுக ஸ்டாலின் அரசு தோத்துருச்சு. வேணும்னே அதை மறைக்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறது. தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. விழுப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் அவங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. நான் இப்போ பேசுறது அடுத்த 10 நிமிஷத்தில் உலகம் ஃபுல்லாக பார்த்துரும். அதனால் இவங்க இனிமேல் ஏமாத்துற வேலைலாம் முடிஞ்சிச்சு. யாரை வர வச்சிருக்காங்க தெரியுங்களா இப்போ மீட்டிங்க்கு? சிவக்குமார். யார் அவர்? மேகதாது கட்டியே திருவண்ணா தமிழ்நாடு மக்களுக்கு காவேரி ஜீவாதார காவேரியை மறிப்பேன்றார். அவர் பணமே ஒதுக்கிட்டு இருந்தார். தமிழ்நாடோட என்ஓசி தேவையில்லைன்றார். அவரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. மாணவ ரோசம் இல்லை உங்களுக்குலாம்? தமிழ் மக்களுக்கு இப்போ துரோகம் பண்ணல. மாணவ இல்லை உங்களுக்கு ரோசம் இல்லை? அதே மாதிரி இன்னொருத்தர் பிணையல் விஜயன். அவர் அவங்க ஸ்டேட்டில் ஒரு ஆற்றெல்லாம் மறித்து வச்சுருக்காரு. மக்களுக்கு எவ்வளோ ஜீவாதார பிரச்சனை. முல்லை பெரியார் சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் போட்டான். ஒரு கமிஷனே போட்டான். ஆனால் அவங்க பேச்சை மதிக்கவே மாட்டாங்க இவங்க. இன்னொரு நாளடி ஏற்றி கட்ட சொல்லிட்டான். கட்ட மாட்டாங்க. அவரை நீங்கள் சிவப்பு கம்பளை போய் வரவேற்கிறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். தோற்று போனான் ஒருத்தன். காணாமல் போயிட்டான் தெலுங்கானாவில். சந்திரசேகரா. அவன் ஆள் ஒருத்தர் ராமராவன் ஒருத்தர் வச்சுருக்கீங்க.